அல்லாஹு தாலா செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிருபை என்னன்னு பாத்தீங்கன்னா, நரகத்திலிருந்து மனித சமூகத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி அவன் செய்திருக்கிற ஒரு ஏற்பாடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய உள்ளத்தில் ஒரு நன்மையான எண்ணம் அல்லது தீமையான எண்ணம், ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதானே வரும் மனுஷனுடைய உள்ளத்துல. அதுதான் வந்துட்டு போகுது. அது இல்லாத மனிதர்களே கிடையாது. இப்ப தீமையான எண்ணம் மனசுல வருது, ஒரு பாவம் செய்யற மாதிரி ஒரு தீமையான எண்ணம் மனசுல வருது. வந்த உடனே எழுதுகிற மலக்கு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார், யா அல்லாஹ், இவர் பாவம் செய்ய எண்ணுகின்றாரே, அந்த எண்ணத்தை நான் பதிவு செய்யவா? மலக்குமாருடைய கேள்வி பாருங்க. யா அல்லாஹ், இவர் பாவம் செய்ய என்றாரு, எண்ணிய உடனே அந்த எண்ணத்தை நான் பாவம் என்று பதிவு செய்யவா என்று மலக்கு கேட்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற பதில பாருங்க, அதை நீ பதிவு செய்ய கூடாது. ஏன் கூடாது? அந்த அடியான் அந்த பாவத்தை என்னன்னா இல்லையா, எண்ணிய அடிப்படையில் அவன் செயல்பட்டால் நீங்கள் அந்த பாவத்தை நீங்கள் எழுதுங்கள். எண்ணத்திற்கு நீங்கள் குற்றம் பிடித்து எழுதாதீர்கள். சரி, செயல்பட்டால் எவ்வளவு எழுதுறது? செயல்பட்டால் என்ன தீமையோ என்ன குற்றமோ அதை மட்டும் எழுதுங்க, கூட்டி நீங்கள் எழுதக்கூடாது. 2, திரும்ப அதே மாணவர் கேட்கிறார், யா அல்லாஹ், இவன் எண்ணினான் ஆனால் அதன்படி செயல்படவில்லை. உடனே அல்லாஹ் பதில் சொல்லுகிறான், செயல்படல. இல்ல, ஏன் செயல்படல? தனக்கு ஒரு ரப் உண்டுன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இறந்த பிறகு ஒரு வாழ் உண்டுன்னு அவன் புரிஞ்சு கொண்டான். நரகத்திலிருந்து தன்னை பாதுகாக்க வேண்டும் என்று அஞ்சினான். சொர்க்கம் வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆகவே எதனா அவன் செய்யல, செய்யாமல் இருந்ததற்கு ஒரு நன்மையை எழுதுங்க நல்லா சொல்றான். இது அவனுடைய கிருபைக்கு, அவனுடைய கருணைக்கு எவ்வளவு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. நன்மையை எண்ணி தீமையை எண்ணினால் எண்ணியதற்கு குற்றம் இல்லை. தீமையை எண்ணி அதன்படி செயல்படாவிட்டால் செயல்படாமல் இருந்ததற்கு ஒரு நன்மை. இனி ஒரு மாணவர் கேட்கிறார், யா அல்லாஹ், இவர் நன்மையை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறாரே, என்ன செய்ய? உடனே அல்லாஹு தாலா எண்ணிய உடனே அவனுக்கு நன்மையை எழுதுங்கள். நேர் ஆப்போசிட் பாருங்க. தீமையை எண்ணிய உடனே நீங்கள் பதிவு செய்யக்கூடாது என்று சொன்ன ரப்புல் ஆலமீன், நன்மையை அவன் எண்ணிய உடனே எண்ணத்திற்கு அவனுக்கு உடனே கூலி எழுதுங்கள் என்று சொல்லப்படுது. திரும்ப வானவர் கேட்கிறார், யா அல்லாஹ், எண்ணி அந்த எண்ணத்திற்கேற்ப தர்மம் கொடுத்தான், தொழுதான், ஏதாவது நன்மை எண்ணிருப்பா இல்லையா? செயல்பட்டானே, உடனே அல்லாஹு தாலா அவனுடைய இஹ்லாஸ் அந்த எண்ணத்திற்கு ஏற்ப 1 700 மடங்கு கூலியாக அந்த நன்மையை அல்லாஹ் பன்மடங்காக்கி அந்த நன்மையை அல்லாஹ் எழுத சொல்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய ஒரு தீர்மானம் என்னன்னா, அடியார்களை எப்படியாவது நரகத்திலிருந்து பாதுகாக்கணும். அவனுடைய பாவங்களை எல்லாம் இந்த உலகத்திலேயே முடிந்தவரை அழித்து, மரணிக்கும் போது பாவத்திற்கு அப்பாற்பட்டவனாக அவனை மரணிக்க செய்து, மறுமை நாளில் விசாரணைக்கு கூட அந்த பாவம் வராமல் இருக்க அல்லாஹ் நிறைய ஏற்பாடுகள் அந்த உலகத்துல செஞ்சிருக்கிறான். அதை நம்முடைய வாழ்க்கையில படிக்கணுங்க. படிச்சது என்னெல்லாம் பாவங்களை போக்கக்கூடிய நன்மைகள் எதுவெல்லாம் உண்டுமோ எல்லா நன்மைகளையும் நம்மால் இயன்றவரை செய்யணும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இஸ்லாத்துடைய பேஸ் அடிப்படை உங்களுக்கு தெரியும், சிரமப்படுத்துகிற மார்க்கம் அல்ல. அப்படித்தானே?